வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்னைக்கு வந்துட்டு நம்ம அரசியல் தலைவர்களை பத்தி நம்ம பேசுறதை காட்டிலும் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களை பத்தி தான் நிறைய பேச போறோம். அண்ட் ஒவ்வொரு வரலாற்றிலுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது, வரலாறு அப்படின்னாவே ஒருத்தருடைய போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை தொடர்ந்து எப்படியெல்லாம் ஒரு மன்னரானாங்க, எப்படியெல்லாம் ஆட்சிகளை அமைத்துக்கிட்டாங்க அப்படின்றது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வரலாற்றில் இருக்கும். அதே மாதிரி தான் அதற்கப்புறம் ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு போராளிகள் போராட்ட களத்தில் வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்க, இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்றில் இடம்பெற செய்தது. அந்த மாதிரியான வரலாற்று பிழைகள் கூட சில நேரங்களில் அது நடந்திருக்கு. பட் அந்த வரலாற்று பிழைகள்லையும் அதையும் சாணக்கியத்தனத்தால் வென்றெடுத்த சில போராளிகளை நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அண்ட் அது மாதிரி தான் இந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர், இவர் ஒரு மார்க்சியவாதியாகவும் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போது நிறைய பேர் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும்படி பார்க்கும் பொழுது இவர் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு போராளியாக தான் இருந்திருப்பார். ஆனால் இவர் எதுக்காக இந்த போராளியெல்லாம் இருந்தார், இந்த போராட்டம் யாருக்காகவெல்லாம் இருந்தது அப்படின்றது தான். பட் அந்த குடும்பமே வந்து ஒரு போராட்ட குடும்பமாக இருந்திருக்கு அப்படின்னா தவறான ஒரு விஷயத்துக்காக சொல்லலை. பட் இவங்க வந்து அந்த காலத்தில் ஒருத்தருக்கு கஷ்டம், ஒரு கிராமத்தில் கஷ்டம், ஒரு நாட்டுக்கு கஷ்டம் அப்படின்னா அது குடும்பத்தோடவே எல்லோரும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க அப்படின்றது தான். அந்த மாதிரி ஒரு வம்சாவளியில் வந்தவர் தான் ஷாஹீது பகத்சிங். பகத்சிங் பற்றி அவர் கண்டிப்பாக அவரோட வரலாற்றில் நம்ம தெரிஞ்சே ஆகணும். அவருடைய 24 வயதிலேயே அவர் தூக்கிலிடப்படுறார். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய இறப்புக்கு ஒரு காவல் அதிகாரி காரணமாக இருக்காரு. அவரை ரொம்ப காலமாகவே சரி இவரை எப்படியாவது நம்ம பழி தீர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப ஒரு கோட்பாடோடு தெரிஞ்சிருக்காரு. பட் அப்படிதான் இந்த லாலா லஜபதி ராய் அவரை காயப்படுத்தி இறப்புக்கு காரணமான ஒரு காவல் அதிகாரியை இவர் சுட்டுக் கொல்றாரு. அந்த சுட்டுக் கொல்றதுனால ஏற்படக்கூடிய தண்டனை, அந்த தண்டனையில தான் அந்த 24 வயதிலேயே அவர் இறக்கக்கூடிய சூழல். இவரையும் தூக்கிலிட்டு கொள்றாங்க. பட் இந்த மாதிரியான நிறைய விலாவரியா சில விஷயங்கள்லாம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி இவர் ஒரு வம்சாவளி. எந்த வம்சாவளி எதுக்குன்னா இந்த பிரித்தானிய அரசு அதுக்கப்புறம் ஐரோப்பியாவில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் உலக மக்கள் எல்லாத்துக்குமே அறியப்படுறாங்க. இந்த மாதிரியான ஒரு போராளி நமக்கு தேவை. அதாவது ஒரு சமூகத்துக்காக போராடக்கூடிய சில போராளிகள் இருந்தாலும் இந்த மாதிரி மக்களுக்காகவே, மக்களின் நலனுக்காகவே போராடக்கூடிய கண்டிப்பா ஒரு போராளி தேவை. அப்படி விதைக்கப்பட்ட ஒரு விதை தான் ஷாஹீது. இவர் ஷாஹீது அப்படின்னாவே மாவீரர் என்ற பொருளாங்க. இந்த மாதிரியான பொருளுக்கு அடிப்படையில் தான் இந்த ஷாஹீது பகத்சிங் அப்படின்னு இவருக்கு பேரே வந்திருக்கு. வாங்க இன்னும் நிறைய விஷயங்களை அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவருடைய இளமை வாழ்க்கை காலம் கண்டிப்பா இவர் ஒரு சீக்கிய குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்றது ரொம்பவே தெளிவாக தெரியுது. அண்ட் இவர் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் அண்ட் லாயல்பூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் பங்கா அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறக்கிறாரு. அண்ட் இவருடைய தந்தை கூட சர்தார் கிஷன் சிங் அண்ட் வித்யாவதி, இவங்களுக்கு இரண்டாவது மகனாக பிறக்கக்கூடியவர் தான் ஷாஹீது பகத்சிங் அப்படின்றவர். இவருடைய இரு மாமன்கள் அஜித் சிங் அண்ட் சுரன் சிங். இவர் வந்து அவருடைய பிறந்த நாளுக்காக இவர் வந்து விடுதலையாகி வெளியே வர்றாங்க. இவங்க எதுக்காக சிறைக்கு போனாங்க அப்படின்ற ஒரு வரலாறை வந்து பிற்பகுதியில் என்னன்றதை பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள், அதாவது இந்திய போராட்டத்துக்காகவே விடுதலை கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு போராடிய குடும்பத்திலிருந்து பிறந்தவங்க இவங்க எல்லாருமே. இதை சார்ந்து தான் இந்த சீக்கிய குடும்பத்தில் பிறந்த இவர் எப்படியெல்லாம் அடுத்தடுத்த சில விஷயங்கள்ல நாட்டுப்பற்று மிக்க ஒரு குடும்பத்துல பிறந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்றதா ரொம்ப விலாவரியா இவருடைய இளமை காலங்கள்ல இருந்திருக்கு. ஆனா இவர் வந்து சில ஆங்கில பள்ளிகளில் போய் படிக்கணும்னு நினைச்சிருக்காரு. இவர் நினைச்ச மாதிரியான சில பள்ளிகளில் போய் படிக்கிறதுக்கு அவருக்கு அனுமதியும் கிடைக்கல. ஏன்னா அது வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டதா இருந்திருக்கு. ஆனா இவர் ஐரோப்பியர்களை எதிர்த்தும் போரிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காகவே அவருக்கு அந்த பள்ளி படிப்பு கிடைக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து சில குருகுலங்களில் அவர் போய் வந்து பள்ளியை வந்து அது உயர்கல்வி, அதுவும் ஆங்கில கல்வியை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஆனாலும் அவர் தனக்கு கிடைத்த பள்ளி வாய்ப்புகளை எப்படியும் படித்து பெரியாளாக வேண்டும், அதை விட ஒரு மிகப்பெரிய போராளியாக வேண்டும், அதுவும் இந்திய போராளியாக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு.
அப்போ இந்த மாதிரியான வரலாற்றில் ஒருத்தர் இடம் பிடிக்கும் பொழுது தனக்குன்னு இப்படியெல்லாம் சில விஷயங்கள் சேர்க்கணும், இந்த மாதிரிலாம் வரலாற்றில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்றதுல தெள்ள தெளிவா இருக்கு. யாரும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை விதைப்பது கிடையாது. ஆனால் இந்த போராளித்தனத்தை சிலர் தொடர்ந்து இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் எடுக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம போராடலாமா, ஸோ இந்த மாதிரியான நமக்கு போராடினா வெற்றி கிடைக்குமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப படிப்பினையா இருக்கும் அப்படின்றத அந்த வரலாற்றில் நமக்கு படிக்கும்படியா சில விஷயங்கள் இருக்கு. அப்படி இவர் அடுத்தடுத்து என்ன செய்கிறாரு, இவர் நாட்டுப்பற்றுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு, ஸோ இவருடைய இளமை காலம் ஆரம்பிச்சு தன்னுடைய தாய் தந்தை தனது குடும்பம் மாமாக்கள் இருவர் இவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செஞ்சிருக்காரு. ஆனால் லாலா லஜபதி ராய் அவர்கிட்ட இருந்தவர் தான் இவருடைய மாமா ஒருத்தர். அவருக்கு இவர் மூலமா தொடர்பு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த போராட்ட களங்கள்ல இவர் கலந்துக்கக்கூடிய என்னென்ன நேர்த்தியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1928ல சைமன் குழு அப்படின்ற ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. இது ஆங்கிலேய அரசுக்கு எதிர்ப்பா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுல இது எதுக்காக இந்த 1928ல ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அப்படின்ற ஒரு காவல் அதிகாரியால லாலா லஜபதி ராய் அவர்கள் தாக்கப்படுறாங்க. ஸோ அப்போ தாக்கப்படும் பொழுது என்னென்ன சூழல்கள்லாம் இருந்தது, இந்த சைமன் குழுவுக்காகத்தான் இவர் வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து ரெடி பண்ணணுன்றதுக்காக இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்காரு. ஆனா லாலா லஜபதி ராய் அவர்கள் ஸோ இந்த கூட்டத்திலையும் கலந்துக்கிறாரு, தலைமையும் வகிக்கிறாரு. ஸோ இந்த போராட்ட குழுல சில போராளிகளும் கலந்துக்கிறாங்க. ஆனா அங்க வந்து ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அப்படின்றவர் வந்து ஒரு தடியடி நடத்துறதுக்காக ஆணை கொடுக்கிறாரு. காவலர்களும் என்ன பண்றாங்க, ஸோ அங்க எல்லாரும் சேர்ந்து அந்த போராளிகளை தடியடி நடத்துறாங்க. ஸோ அந்த தடியடியில இதுல நேரடியா ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அப்படின்றவர் லாலா லஜபதி ராய் அவர்களை போய் நேரடியாக தாக்குறாரு. அப்படி தாக்கும் பொழுது அவர் அதிகமான ஒரு காயம் அவருக்கு ஏற்படுது. அப்படி அந்த காயத்தினால அவர் 1928ல இறக்கும் தருவாய் வருது. அதற்காகத்தான் ஸோ இந்த ஆங்கில அரசுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 1928ல இதற்கான ஆணையம் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இதற்கு அப்புறம் பின்னைய புரட்சியில சாண்டர்சன் அப்படின்ற ஒரு காவலரும் இந்த இதுல அடிபடுறாரு. அப்படி என்ன இவருக்கான ஒரு அடி அப்படின்னா, இந்த ஜேம்ஸ் ஏ ஸ்கர்ட் அப்படின்றவர் தான் இவ்வளவு விஷயங்களும் தடியடிக்கு காரணமா இருக்காரு. ஆனா சாண்டர்சன் அப்படின்ற ஒரு அதிகாரி, ஸோ இந்த மேலதிகாரி வந்து தவறுதலா புரியப்பட்டு, ஸோ அந்த போராளிகள் கூட்டத்தினால இவர் வந்து தாக்கவும் படுறாரு. அதுவும் இல்லாம இவர் தன்னுடைய அலுவலகத்தை விட்டு வெளியில வரும்பொழுது சுட்டும் கொள்றாங்க. ஸோ பகத்சிங் அவர்கள் வந்து செய்த செயலுக்காக மகாத்மா காந்தி அவர்கள் கூட ஸோ இதற்காக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அந்த தருணத்தில். ஸோ இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, ஸோ இதெல்லாம் வந்து பகத்சிங் அவர்கள் நேரில் பார்த்தாரா அப்படிங்கும் பொழுது அவர் வந்து பார்க்கல. இருந்தாலும் சில பேர் சொல்றதை வச்சு ஸோ இவராக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தப்பான யூகத்தில் ஒரு சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு வருது. பட் இதுக்கான விஷயத்துக்கும் சில பேர் வந்து பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தாலும், ஆனால் இது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்றது மகாத்மா காந்தி அவர்கள் ரொம்ப உறுதியாகவும் இருந்தார். பட் இந்த லாலா லஜபதி ராய் அவர்களின் இறப்பு வந்து மற்ற போராளிகளுக்கு மிகவும் மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கு. இப்படியெல்லாம் அடுத்தடுத்த சில விஷயங்கள்ல விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் இந்த சிறைவாசத்தினால எவ்வளவு கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கொடுமைக்கு அப்புறம் எப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதான் சாகிது பகத்சிங் அவர்களுடைய வாழ்க்கை வழியிலேயே ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கு. பட் சாண்டர்சன்ன்றவர் இவர் வந்து ஒரு சமிக்கை மூலமா அடிச்சு கொள்றாங்க. பட் இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்றது தான். பட் இதுக்கு வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கல. ஆனால் அவர் செய்த தவறுக்காக அவருக்கு கிடைத்த தண்டனையாகவும் அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க போராளிகள். இவர் ஒரு சீக்கியராக இருந்தாலும் இன்று வரை வட இந்தியாவில் இன்னும் இவரை பற்றி மிகப்பெரிய விஷயங்கள்ல இவர் ஒரு போராளி, இந்த போராளியை போலவே நிறைய விஷயங்கள் பின்பற்றுவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் இராணுவத்திலையும் சேர்றாங்க. ஸோ அதுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்காரு. பட் இப்போ வரையும் வட பகுதிகளில் பகத்சிங் அவர் மிகப்பெரிய மாவீரராக தான் பார்க்கப்படுது. அந்த மாவீரர் தான் சாகிது பகத்சிங் அப்படின்றவர். வாங்க இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சாண்டர்ஸை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே தப்பி ஓடுறாங்க இந்த போராளிகள் குழுவே. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இதற்கப்புறம் ஒரு அதிகாரி சனன் சிங் அப்படின்றவர் இவங்களை எல்லாத்தையும் துரத்திக்கிட்டு போறாரு. ஸோ டிஏவி அப்படின்ற ஒரு கல்லூரி வழியா இவங்க எல்லாம் தப்பிச்சு போறதை பார்த்த இவரு ஸோ எப்படியாவது இவங்களை பிடிக்கிறணும், யாராவது ஒருத்தரையாவது பிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து வெகுமதியும் கூட, இன்னொன்று நம்ம அரசாங்கத்திலிருந்து நல்ல பேர் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு வேகத்துல போறாரு. இன்னொன்று அவர் காவல் பணியை ரொம்ப உறுதியா செய்யணும் அப்படின்ற ஒரு பணிக்காக ஓடிட்டு இருக்காரு. அப்படி துரத்திட்டு போகும்பொழுது அந்த போராளி குழு இவங்களை சுடக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பகத்சிங் இந்த குழு எல்லாமே சேர்ந்து அவரை கண்ணிமைக்கும் நேரத்தில் சுடுறாங்க. சுட்ட உடனே இவருக்கு வந்து கிட்டத்தட்ட தோல், கை, கால்களில் வந்து அந்த குண்டடிப்படுது.
கிட்டத்தட்ட அவர் ரத்த வெள்ளத்துல வந்து சரிகிறாரு. ஆனா இவருக்கு வந்து உயிர் போகிற ஆபத்து தான் ஒழிஞ்சு இவர் வந்து கொல்லப்படல. பட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது வரலாற்றுல சில விஷயங்கள் இவருக்கு அந்த உயிர் வந்ததா இல்ல அதுக்கப்புறம் எப்படி நடந்ததான்றது வரலாற்றுல ஒரு குறுகிய பக்கமா பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது பகத்சிங் அவருடைய தூக்கு தண்டனை. இதுல ஆங்கிலேயர்கள் சில அங்கீகாரங்கள்லாம் வந்து குடுத்திருந்தாங்க. அப்படி என்ன அதுல ஒப்பீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது, மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இந்த ஆங்கில படம் கூட வந்திருந்தது. த லெஜண்ட் ஆஃப் பகத்சிங் அப்படின்றதுல. இதுல வந்து மகாத்மா காந்தி அவர்கள் கையொப்பமிடுவது போல, ஆனா இது வந்து நிறைய விமர்சனங்களை ஏற்படுத்துச்சு. ஆனா இந்த விமர்சனம் அந்த படத்துல காமித்த மாரி வரலாற்றில இடம்பெற்ற ஒரு விஷயம் தான். ஒப்பந்தத்துல சில விஷயங்கள வந்து அவர் வந்து குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி என்ன வேணா குடுக்கக்கூடாது அப்படின்றதுன்னா, இவருடைய கையொப்பத்துல இதுக்கு முன்னாடி இவர் ஒரு குற்றவாளி, ஒரு போராளி, ஒரு விடுதலை போராட்ட வீரர். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருந்தாலும், இவர் ஒரு மாவீரர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அப்படின்றது தான். மகாத்மா காந்தி அவர்கள் அவர் சப்போர்ட் கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு மாவீரர், அகிம்சா வழிக்கு போகக்கூடிய ஒருவர், இப்படி ஒரு இம்சையை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு விமர்சிக்கப்பட்டிருக்கு. அந்த விமர்சிக்கப்பட்டது வட இந்திய மக்கள் அனைவருக்குமே அது ஒரு பேசு பொருளாகவும் இருந்தது. இப்படி ஒரு தூக்கு தண்டனை ஒருவருக்காக, அதுவும் 24 வயதில் இவருக்கு ஏற்பட்ட இழப்பு, இவர் தூக்கிலிடப்பட்டதுக்கான முந்தைய வரலாறு எல்லாமே வந்து ரொம்ப விசித்திரமாவே இருந்திருக்கு. பட் ஒரு விஷயங்கள்ல தன்னுடைய குடும்பமும் ஒரு போராளி குடும்பம், தான் பிள்ளைகளும் ஒரு போராளியாக வேண்டும் என்று நினைத்த அந்த சிங் குடும்பத்திற்காகவே மிகப்பெரிய பாராட்டுகள் தான். அப்படி இந்த மாதிரியான சில வீரர்களை உருவாக்குவதற்கும் நமக்கு இன்றைக்கு ராணுவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு காவல் பணின்னு இருக்கு. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள்லயும் இன்றைக்கு உள்ள குழந்தைகளையும் நிறைய பயன்படுத்தலாம். அவங்களுக்கு ஊக்கப்பூர்வம், ஆக்கப்பூர்வம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம குடுத்தா, இன்னும் வேற வேற நமக்கு பகத்சிங்கையோ, நமக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள பத்தியோ, இந்த மாதிரியான நிறைய தலைவர்கள் கிடைப்பாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமே கிடையாது. இதுல வந்து நிறைய அறிவியல் விஞ்ஞானிகளையும் நாம் கண்டுபிடித்ததுண்டு பள்ளி பருவத்தில். இதுபோல நிறைய போராளிகளையும் நாம் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல சந்திக்க தான் போறோம். இந்த மாதிரியான போராளிகள் இன்னும் வளர வேண்டும். அந்த போராட்டம் என்பது இந்திய விடுதலைக்காகவும், இந்திய வல்லரசாகுவதற்கு ஏற்படக்கூடிய போராளிகளாக இருந்தால் இன்னும் மென்மேலும் சிறப்பாக இருக்கும். நன்றி.